30 நாட்களில் ஒரு மாநிலத்தின் ஆட்சியவே கலைச்சிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மசோதா தான் சிஎம்பிஎம் பில். 130வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அந்த பில்லை பாஜக கொண்டு வந்திருக்காங்க. இது கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்கு இருக்குது. இந்த திட்டம் மட்டும் செயல்படுத்தப்பட்டது, இந்த மசோதா மட்டும் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா பாஜகவோட வேலையை குறைஞ்சிருங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனமாக சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீங்க காசு கொடுத்தாலும் எம்பிக்களையோ எம்எல்ஏக்களை வாங்க வேண்டியதில்லை, இந்த பில்லை யூஸ் பண்ணி ஈஸியாகவே ஆட்சியை கழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள். அவ்வளவு மோசமானதா இந்த பில் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான தாக்கத்தை அரசியலில் ஏற்படுத்தும்? பாஜக மீது இது மாதிரி குற்றச்சாட்டை ஏன் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க? இந்த பில்ல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எதெல்லாம் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான விஷயங்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வரிசைப்படுத்துறாங்க. இது தொடர்பாக இந்த வீடியோ முழுவதும் பேச போறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல இந்த பில்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த பில்லுடைய பேர் பிஎம்சிஎம் மசோதா, அதாவது பிஎம்சிஎம் பில் அப்படிங்கிறது 130வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது அரசியலமைப்பையே திருத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் தான் இது. இது கூட்டுக்குழுவினுடைய ஆய்விற்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் அரசியல் களத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல இந்த பில்லில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, குற்றத்தின் அளவு, அதாவது ஒருத்தர் பிரதமராகவோ முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ இருக்கிறார் அப்படின்னா அவருடைய குற்றம் ஏதோ ஒரு குற்றத்தில் ஈடுபடுகிறார் அப்படின்னா அந்த குற்றம் 5 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கான குற்றமாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறது முதல் விஷயமாகவே சொல்றாங்க. அப்புறம் இவர் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் விசாரணை கைதியாக ஏதோ ஒரு காரணத்துக்காக சிறையிலே இருக்கிறார் அப்படின்னா 30 நாட்கள் வரைக்கும் அவருக்கு டைம். 30 நாட்களுக்குள்ள அவர் என்ன பண்ணிடணும் அப்படின்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடணும். ஒருவேளை அவர் பதவியை ராஜினாமா பண்ணல அப்படின்னா 31வது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய பதவி தானாகவே பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதே போன்ற விஷயம் தான், அதாவது முதலமைச்சர் மற்றும் பிரதமருக்கு மட்டும் இது கிடையாது, அமைச்சர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு இது சொல்லப்படுது. 31 நாட்களுக்குள்ள நீங்க பதவி விலகிடணும், விலகல அப்படின்னா உங்களோட பதவி பறிக்கப்படும் அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் யூனியன் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய மற்ற ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பல்வேறு சட்ட மசோதாக்கள் கொண்டு வரும் பொழுது அது யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த மசோதா, அதாவது பிஎம்சிஎம் பில் அப்படிங்கிறது யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறோம் அதில் தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மசோதா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நாடாளுமன்றத்தில் விவாத பொருளாக மாறுது, அங்க மசோதா விவாதிக்கப்படுது, கடுமையான எதிர்ப்புகள் வருது. அதற்கு பிறகு இது ஆய்வுக்குழுவினுடைய அந்த ஆய்வுக்கு போகுது, கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்கு போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மசோதாவில் பேசப்படக்கூடிய கொஞ்சம் ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவர் சிறையில் இருக்கிறார், 31 நாட்களுக்கு பிறகும் கூட அவர் சிறையில் தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது கூட அதுக்கு அவரோட பதவி பறிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு 40-50 நாட்கள் அவருக்கு ஜாமீன் கிடைக்குது அப்படின்னும், அவர் குற்றம் நிரூபிக்கப்படலை, குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்குது, குற்றம் சாட்டப்பட்டவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வரும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அவர் மீண்டும் அதே பதவியை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதும் அந்த சட்ட திருத்தத்தில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்குது. ஓகே, இந்த மசோதா இப்போ எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த கூட்டுக்குழுனுடைய ஆய்வு அறிக்கை ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்குள்ள நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டுக்குழு அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது 17 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. இது தலைவராக பிஜேபி சேர்ந்த அபிரிஜிதா பானர்ஜி இந்த குழுவிற்காக இருக்கிறார். இந்த குழு இந்த குறிப்பிட்ட பிஎம்சி பில் இருக்குல்ல, இதை ஆய்வு செய்வதற்கான கூட்டுக்குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். அவங்க அதனோட ஆய்வு அறிக்கையை ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்மிட் பண்ணதுக்கு பிறகு அதை மையமாக வச்சு விவாதங்கள் நடைபெறும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்லை சப்மிட் பண்ணவர் யாரு, தாக்கல் பண்ணவர் யாரு அப்படின்னா அமித்ஷா தான் தாக்கல் பண்ணியிருக்கிறார். ஆனா அதை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த பில்லை நிறைவேற்றணும் அப்படின்னா 130வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது அரசியலமைப்பை திருத்தணும் அப்படிங்கும்போது 3/2 உறுப்பினருடைய ஆதரவு தேவை அப்படிங்கிற நிலை தான் இதற்கும் வருது. டிலிமிட்டேஷனுக்கு எப்படி 3/2 ஆதரவு தேவைப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் இதற்கும் 3/2 ஆதரவு தேவை அப்படிங்கிற நிலைமை இருக்குது. ஸோ இதன் காரணமாக தான் பல்வேறு கட்சிகளுடைய மக்களவையினுடைய எம்பிக்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாஜக அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அடுத்தடுத்த கட்டங்களில் பாஜக இதை எப்படி நகர்த்த போறாங்க அப்படிங்கிறதும், இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்க போறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசலாம். எதிர்க்கட்சிகள் பிஎம்சிஎம் பில் தொடர்பாக என்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பெயர்ல இருந்து தொடங்குறாங்க. அதாவது இதற்கு பெயர் பிஎம்சிஎம் பில் அப்படின்னு வச்சிருக்கீங்க. உண்மையா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம், அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு
கட்டுப்பாட்டில் தான் இடி இருக்கிறது, ஐடி இருக்கிறது, ஒரு சில சமயம் உச்சநீதிமன்றமே அவர் கட்டுப்பாட்டு தான் இருக்குது போன்ற விமர்சனங்கள்லாம் எல்லாம் தொடங்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பிரதமர் மோடிக்கு எதிராக என்ன மாதிரியான வழக்குகளை தொடுப்பீங்க? அது எப்படி சாத்தியமாகும்? பேருக்கு மட்டும் ஒரு பேரை போட்டு நடுநிலைமை போல காமிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மாநில அரசுகளை டார்கெட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற பில்லை வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைச்சாலைக்கு போகிறாரு. சிறைச்சாலைக்கு போனதுக்கு பிறகும் கூட அவர் முதலமைச்சராக தொடர்றார். அதே மாதிரி ஹேமந்த் சோரன் அவர்கள் அதே மாதிரி தான் சிறைச்சாலைக்கு சென்ற பிறகும் கூட அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக தொடர்றார், நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற பில் கொண்டு வரும்போது 30 நாட்கள் வரைக்கும் தான் அவர் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா முதலமைச்சராக இருக்க முடியும். 31வது நாள் அவர் வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அவரே ராஜினாமா பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா அவர் வந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வழக்கு போடப்பட்டு அதுக்கு அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது இழுத்துட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 வருடம் போகுது, 4 வருடம் போகுது அப்படிங்கும்போது அதுக்கான ஜாமீனும் கிடைக்கல அப்படிங்கும்போது நிலை இருக்கும் பொழுது இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை ஏதோ ஒரு குற்றம் சுமத்தப்படாத ஒரு நிரூபிக்கப்படாத குற்றத்திற்காக அந்த கட்சி கவிழ்க்கப்படும், ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. சட்ட ரீதியாகவே இந்த கருத்தை எதிர்கொள்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு குற்றம் ஒருத்தர் மீது நிரூபிக்கப்படுவதற்கு வரை அவர் வந்து நிரபராதி தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நபர் 30 நாட்களுக்கு மீது அவருடைய ஏதோ ஒரு குற்றம் அவருக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது, அது நிரூபிக்கப்பட்டுச்சு இல்லையே தெரியாது. ஆனால் 30 நாட்களுக்கு மேலே அந்த குற்றம் இருக்குது அப்படிங்கும்போது அவர் விசாரணை நடக்குது போது அவர் சிறைச்சாலை இருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் வந்து குற்றம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தண்டனையாகத்தான் ஒரு ஆட்சி வந்து பறிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த 30 நாட்கள் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க, 31 நாள் பதவி விலகணும் அப்படி சொல்லியிருக்கீங்க, அதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய வாதமாக இருக்குது. அடுத்த முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இடி, ஐடி போன்ற நிறுவனங்கள் பாஜகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க தான் நீதிபதிகள் போல செயல்படுவாங்க. அவங்க நினைச்சா ஒருத்தர் மீது வழக்கில் போடுவாங்க. விசாரணை வந்து எங்களுக்கு வந்து இன்னும் விசாரணை தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட கால அவகாசத்தை நீட்டிக்குவதன் மூலமாக 30 நாட்களை கடந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆட்சியை கலைஞ்சிடும். ஒரு இடி ஆஃபீஸர் நினைச்சா ஒரு அரசாங்கத்தை கலைக்க முடியும் அப்படிங்கிற தோணியில் இந்த பில்லை இருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய மிக முக்கியமான வாதகமாக வச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லக்கூடியது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து இந்த பில் பிஎம்சிஎம் பில் அப்படிங்கிறதே பாஜகவை கொண்டு வந்த ஒரு பில் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியோ ஏதோ ஒரு வகை பண்ணியோ ஆட்சியை கவிழ்க்கிறாங்களோ அதை ஒரு மாற்று வழியில் அவர்கள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு புகுத்தியோ நிர்வாக ரீதியான குறைபாடுகளை முன்கூட்டியே வச்சோ அதன் அடிப்படையாக வச்சு ஒரு ஆட்சியை கவிழ்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு எளிமையான வழியாக தான் இந்த பில்லை பார்க்குறாங்களே ஒழிய இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சிறப்பான அம்சம் கிடையாது, கொண்ட பில்லுகளாக கிடையாது. இது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு சாதகமாக இருக்கும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, அடுத்து எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி தன்னுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி தீர்த்துக்குவதற்கான ஒரு பில்லாகத்தான் இது இருக்குமே, அது போன்ற சட்டத்திருத்தமாகத்தான் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. அடுத்து இந்த பில் மேல அரசியல் வல்லுநர்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நீதித்துறையினுடைய அதிகாரத்தை பிடுங்கி நிர்வாகமாக இருக்கக்கூடிய அந்த இடி, ஐடி போன்றவற்றை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அவங்க நினைச்சா என்ன பண்ணலாம், நீதித்துறையினுடைய செயல்பாடுகளை அவங்களே பண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு அதிகாரத்தை வந்து கொடுக்குது. இது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்கு அறிக்கையாக காத்திருக்கிறாங்க. ஜூலை 17ஆம் தேதி இதோட ஆய்வறிக்கை வந்து சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாளாக இருக்குது. அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மசோதா வந்து தொடர்பான விவாதங்கள் நடைபெறும். அந்த விவாதத்திற்கு பிறகு 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு இந்த பில் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். ஸோ இப்போ அவங்க பண்ணக்கூடிய காய் நகர்த்தல்கள் அப்படின்னா பார்க்கும்போது, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர்களை வந்து பாஜக சேர்த்துக்கிறதா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியினை சேர்ந்தவர்கள் சேர்த்துக்கொள்ளா இருக்கட்டும், பிற கட்சிகள் பல்வேறு இடங்களிலிருந்து தங்களோட ஆதரவு கட்சிகள், அதாவது பாஜகக்குள்ளே இணைக்கல அப்படிங்கிறனால கூட பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களோட எண்ணிக்கையை வந்து தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய முயற்சியில் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, அப்படி பார்க்க முடியுது. ஸோ இது போன்ற பில்கள், அதாவது பிஎம்சிஎம் பில்லாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் பில்லாக இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான எல்லா விஷயங்களையுமே கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே 3/2 பங்கு உறுப்பினருடைய ஆதரவு தேவை அப்படிங்கிற நிலை தான் இருக்கும் பொழுது அதை நோக்கி தான் பாஜக வந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெளியிருந்து பார்க்கக்கூடிய அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த பில் நிறைவேற்றப்பட்டது 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்தாலும், டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னாலும் கூட அது அனைத்துமே வந்து பாஜகவிற்கு சாதகமான ஒரு சூழலை 2029 நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கும் அப்படின்னும் 4வது முறையாக மீண்டும் பாஜக ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது தான் இதை நோக்கியான செயல்பாடாக இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது.
ஓகே மக்கள், நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பிஎம்சிஎம் பில் அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு பாஜக வைக்கக்கூடிய செக் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை தவறு செய்பவர்களுக்கு அரசு வைக்கக்கூடிய செக் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்து அரசியல் சார்ந்து பயன்படுத்தப்படும் ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கட்டும், விமர்சனங்களாக இருக்கட்டும், இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குதா, இல்லை தேவையற்ற பயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.